அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். நட்சத்திர பலன்கள் பார்க்க போகிறோம். அதில் வந்து கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களோட குணாதிசயம் என்ன, என்னென்ன தசாபுத்தி போகும், என்னென்ன பிளானட்டோட இம்பாக்டில் இருப்பீங்க, எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனராசிக்கு வரும், கும்பராசிக்கு வந்துடும். இது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம் சொல்லுவாங்க. சரிங்களா, இது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் போயிடும், கும்பராசிக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் வரும். சரிங்களா, ஒரே நட்சத்திரம் தான் 2 ராசிக்கு வரும். ஒரு சில நட்சத்திரமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ராசி ஒரே ஒரு நட்சத்திரம் ஒரு ராசிக்கு மட்டும் தான் பொருந்தும். ஆனால் இது கும்பம் வந்து புரட்டாதியும் வரும், அதாவது மீனராசிக்கும் புரட்டாதி நட்சத்திரம் போயிடும். சரிங்களா, பொதுவாகவே கும்பராசிக்காரங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிதானமான ஒரு ராசிங்க, பொறுமைசாலி, படப்படன்னு அவசரப்பட்டு முடிவு எந்த விஷயத்தில் எடுக்க மாட்டாங்க. நிதானமான ராசி கும்பராசி, பொறுமைசாலியாக இருப்பாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பாங்க, நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பாங்க. இவங்களை பார்த்தாலே அடுத்தவங்க பிடிச்சிரும். ஏன்னா கும்பம்ங்கிறது ஒரு நிதானமான ராசி. ஒரு விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் கும்பராசிக்காரங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ரகசியத்தை காமிக்கிறவங்க, ரகசியத்தை காக்கிறவங்க கும்பராசிக்காரங்க. ஏன்னா அவங்க ராசி சின்னமே குடம், பானைன்னு சொல்லுவாங்க. அப்போ ரகசியத்தை காக்கிறவங்களாம் இருப்பாங்க. சேமிப்பு உடையவர்கள் கூட சொல்லலாம். சேஃப்டி பண்ணுவாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் பணத்தை வந்து சம்பாதிச்சு சின்னதாக சேஃப்டி பண்ணுறவங்கள சிக்கனமாக பார்த்துக்கிறது, பண விஷயத்தில் கவனமாக இருக்கிறது, கரெக்டாக இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பொருந்தும். அதுவும் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இது குருவோட நட்சத்திரம். நல்ல குணம் உங்களுக்கு இருக்குங்க. உதவி செய்கிறதுல நம்பர் 1 நட்சத்திரம் சொல்லிடலாம். சரிங்களா, ஒரு சில நட்சத்திரமும் இருக்குது, அது வரிசையில் இது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் சொல்லலாம். அடுத்தவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வாங்க, மனிதாபிமானம் மிக்கவங்களாக இருப்பாங்க, ஆன்மீக சிந்தனை கொண்டவங்க. ஏன்னா கும்பம்ங்கிறது ஒரு ஆன்மீக ராசி, ஏன்னா சனியோட வீடு. அதில் வந்து ஒரு ஆன்மீக நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். ஆன்மீக குணம் உங்களுக்கு இருக்கும், இறைபக்தி, தெய்வ வழிபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வாங்க, மனிதாபிமானம் மிக்கவங்களாக இருப்பாங்க, இறக்க குணம் மிக்கவங்களாக இருப்பாங்க. இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஒரு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு ஆட்கள்னு சொல்லலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க ஒரு சில விஷயங்களை ஏமாந்து போவாங்க. ஒரு சில விஷயங்களை நண்பர்கள் நம்பி இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சு, ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களை முதுகில் குத்துறவங்களா இந்த நட்சத்திரக்காரங்க வந்து இன்னொருத்தர் வந்து இவங்களை முதுகில் குத்திடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதுதாங்க உங்களுக்கு வந்து சேரும். தேவையில்லாத பழிச்சொல் இதெல்லாம் உங்களுக்கு வரும். நல்லவங்க நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்குவாங்க. ஒரு சில அமைப்பெல்லாம் அந்த நட்சத்திரத்துக்கும் பொருந்தும். சரிங்களா, இது உங்களுக்கே தெரியும், அனுபவப்பட்டிருப்பீங்க. ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரங்கிறது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம். இலகிய மனம் கொண்டவங்களாக இருப்பீங்க. இல்லாதவங்களுக்கு கொடுத்த உதவி செஞ்சு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய தானம் தர்மம் பண்ணி, நிறைய என்னதான் இது பண்ணாலும் கெட்ட பேர் வாங்குறதுல ஒரு ஏமாளின்னு சொல்லிடலாம் அவங்கள. சரிங்களா, அந்த மாதிரி ஒரு இதுதான் இது. சரிங்களா, ஆனால் நல்ல ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறது, பொறுமையாக இருந்து சாதிக்கிறது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிதானமாக இருந்து காரியத்தை சாதிக்கிறதுல ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் தான் இந்த கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க. கண்டிப்பாக பிறக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு தசை தாங்க. சரிங்களா, பிறக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு தசை உங்களுக்கு நடக்கும். அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா குரு 16 வருஷம். இப்போ 1ஆம் பாதத்துலலாம் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு 16 வருஷம் குரு தசை உங்களுக்கு நடந்துடும். 16 வருஷம் குரு தசை உங்களுக்கு இதாகும். 2ஆம் பாதம் 3ஆம் பாதம்னா அப்படியே உங்களுக்கு கம்மியாகும். இது 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா 3ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு 8 வருஷம், 4ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா 4 வருஷம், அப்படி அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இப்போ 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 16 வருஷம் குரு தசை நடக்கும். சின்ன வயசுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் நல்ல செல்வந்தராக வாழ்கிற போல புரட்டாதி நட்சத்திரக்காரங்க இருக்காங்க. ஒரு சில பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. பிறக்கும் போதுலேருந்து கிட்டத்தட்ட 15-16 வயசு வரைக்கும் கஷ்டம் இருக்கும் உங்களுக்கு. படிப்பில் நாட்டம் இருக்காது, ஸ்கூல் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லாமல் இருந்திருக்கும், அப்பா அம்மா வறுமையில் இருந்திருப்பாங்க. இதெல்லாமே அவங்க சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா குரு வந்து ஜாதகத்தில் ராகுவோடையோ சனியோடையோ சேர்ந்து கெட்டு போய் உங்களுக்கு 8ஆம் இடம் 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டு 12ஆம் இடம்ல சம்மந்தப்பட்டு, ஏன் 2ஆம் இடத்துல குரு இருந்து ராகு சனி சேர்ந்தால் கூட குரு திசை உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காது. உங்களுக்கு கல்வியில் தடையை கொடுத்துருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேத்துக்கு நடந்திருக்கும். 16 வயசுக்கு அப்புறம் ஒரு சில பேர் 15-16 வயசுக்கு அப்புறம் ஒரு சில பேர் சனி தசை யோகத்தை செய்யுது. ஏன்னா உங்கள் ராசிதிபதி சனி. இதே நீங்கள் மகர லக்னத்தில் இருப்பீங்க, ஒரு சில பேர் கும்ப லக்னத்தில் இருப்பீங்க, மிதுன லக்னம், கன்னி லக்னம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னம், துலாம் லக்னம், இந்த லக்னக்காரங்களுக்கு சனி யோகாதிபதியாக வந்துடுவார். அப்போ அந்த லக்னக்காரங்களுக்கு சனி நல்லது பண்ணுற கிரகமாக மாறிடும் உங்களுக்கு. அப்போ அந்த கிரகம் வந்து குருவோட சம்மந்தப்பட்டு, சுக்கரனோட சம்மந்தப்பட்டு, வளர்பிறை சந்திரனோட சேர்க்கை பார்வை இருந்ததுன்னா அந்த சனி தசை கொட்டி கொடுக்குற சனி தசையாக உங்களுக்கு மாறிடும். சரிங்களா, சந்திரன் சனி சேர்க்கை இருக்கிறத விட பார்வை இருக்கிறது நல்லது. ஏன்னா சந்திரன் சனி சேர்ந்துச்சுன்னா சந்திரனை வந்து சனி கெடுத்துருவார், ஆனால் சனி நல்லவராக மாறிடுவார். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். சரிங்களா, இப்போ வந்து உங்களுக்கு இந்த சனி தசை இப்போ ஒரு சில பேத்துக்குலாம் இப்போ 15 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சனி திசை நடந்துகிட்டு இருக்குங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு
கிட்டத்தட்ட உங்களுக்கு சனி வந்து 34 வயசு வரைக்கும் 34-35 வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி திசை தான் நடந்துகிட்ருக்கும். இப்போ 34-35 வயசில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு சனி திசை நடந்துகிட்ருக்கும். அதான் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சரிங்களா. 3ஆம் பாதம் 4ஆம் பாதம்னா கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே கம்மியாக உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு 7 வருஷம் 8 வருஷம்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது நட்சத்திர பாதத்தை பொறுத்து. இப்போ சனி வந்து உங்களுக்கு நல்லது பண்ணணும்னா நீங்கள் இந்த லக்னத்தில் பிறந்தீங்கன்னா சனி கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். சனி 12ஆம் இடத்துலலாம் இருந்தாலும் தூக்கத்தை கெடுத்துருவார். சனி 2ஆம் இடத்துல தனிச்சு இருந்தாருன்னா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது, பேச்சில் பிரச்சனை வந்துடும். சனி 6ஆம் இடத்துல தனிச்சு இருந்தாருன்னா எதிரியை வீழ்த்தக்கூடிய அமைப்பு இருக்கும், நல்ல வேலை கிடைக்கும். 12ஆம் இடத்துல சனி இருந்தாலும் வெளிநாடு போக முடியாமல் தடங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த சனி திசையில் கொடுத்துரும் உங்களுக்கு சரிங்களா. 35 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 15 வயசில் உங்களுக்கு குரு தசை முடிஞ்சு உங்களுக்கு 34-35 வயசு வரைக்கும் சனி திசை நடந்திருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு புதன் தசை 35 வயசுக்கு மேலே. ஒரு சில பேர் 35 வயசுக்கு அப்புறம் தாங்க அந்த புதன் தசையில் செட்டில் ஆகிறாங்க. ஏன்னா 17 வருஷம். ஏன்னா புதன்கிறது கம்ப்யூட்டருக்கு உண்டான கிரகம். இந்த ஐடி ஃபீல்டில் சாதிக்கிறவங்க 30-35 வயசுக்கு மேலே சாதிக்கிறவங்களாம் பாருங்கள், அவங்க புதன் தசை நடந்துகிட்ருக்கும். புதன் வந்து யோகத்தை கொடுக்கும். ஆனால் மேஷ லக்னமாக இருந்தீங்கன்னா புதன் திசை வேலை செய்யாது, விருச்சக லக்னமாக இருந்தாலும் புதன் திசை பெரிய அளவுக்கு வேலை செய்யாது, தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுக்கும். அது பாவகிரக சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் மேஷம் விருச்சக லக்னக்காரங்களுக்கு புதன் கடுமையான பிரச்சனைகளை கொடுமையான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். கடன், நோய், எதிர்ப்பு பிரச்சனைகள், வம்பு வழக்கு பிரச்சனைகள், அசிங்கமானம், கேவலம், விபத்து சார்ந்த விஷயங்கள், ஆக்சிடென்ட் ஆகுது, ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகுறது, பெரிய கடன் வச்சிருக்கிறது, போய் மாட்டிக்கிறது, நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்குறது, ஜாமீன் கையெழுத்து போய் மாட்டிக்கிறது, எல்லாமே இந்த புதன் திசையில் தாங்க நடக்கும். அப்போ இந்த புதன் வந்து விருச்சக லக்னத்துக்கும் மேஷ லக்னத்துக்கும் பெருசாக வேலை செய்கிறது கிடையாது. பாவகிரக சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக இருக்கும். இன்னும் மற்ற லக்னக்காரங்களுக்கு கூட புதன் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது உங்களுக்கு சரிங்களா. இப்போ 35 வயசுக்கு மேலே ஒரு 17 வருஷம் கிட்டத்தட்ட 52 வயசு வரைக்கும் உங்களுக்கு புதன் தசை நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கேது தசை வரும் 7 வருஷம். 52 வயசு ஒன்று நடந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசி உங்களுக்கு 60 வயசு உங்களுக்கு கிட்டத்தட்ட 68 வயசு வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி புதன் தசை உங்களுக்கு 58, அதாவது 35லேருந்து உங்களுக்கு சனி தசை ஆரம்பிக்கும் சரிங்களா. 35லேருந்து 45, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 54 வயசு வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த புதன் தசை நடந்து கேது தசை ஒரு 7 வருஷம், அப்புறம் சுக்கிர தசை ஒரு 20 வருஷம். இப்படி தான் உங்கள் வாழ்க்கை போகும் சரிங்களா. இது இந்த படி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போகும். பெரிய பெரிய தசைகள், முக்கியமான தசைகள் எதுன்னா உங்களுக்கு சின்ன வயசில் வரக்கூடிய சனி தசையும் அதுக்கப்புறம் வரக்கூடிய புதன் தசையும் தான் ரொம்ப முக்கியமான தசைகள்னு சொல்லிடலாம். சனி தசை எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு 34-35 வரைக்கும் சனி தசை, அதுக்கப்புறம் புதன் தசை. சனி தசை முடியும் அதுக்கப்புறம் 35 வயசுக்கு வரும் புதன் தசை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கேது தசை 7 வருஷம், அதுக்கப்புறம் உங்களுக்கு சுக்கிர தசை 20 வருஷம். சுக்கிர தசையில் மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த 8ஆம் இடத்து சுக்கிரன் சம்மந்தப்பட்டு, ராகு சம்மந்தப்பட்டு, உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி சம்மந்தப்பட்டாலும் அந்த சுக்கிர திசையில் ஆயில் முடிகிற மாதிரியெல்லாம் ஒரு சில பேருக்கு வரும். அது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து. ஏன்னா ஒரு சில பேர் 80 வயசு தாண்டுறாங்க. அது அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் சரிங்களா. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வயசு என்ன, ஏன்னா ஒரு சம்பவத்தை நிர்ணயிக்கிறது, ஒரு சம்பவத்தை சுட்டி காட்டுறது, ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அது காரணம் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான். தசை மீறி ஒரு கிரகம் வேலை செய்யாது. கோச்சார பலனோ பொது பலனால வேலை செய்யாது, ராசி பலனால வேலை செய்யாது. இப்போ சனி நல்லா இருக்காருன்னா 19 வருஷம் உங்களுக்கு நல்லது பண்ணுதா கெட்டது பண்ணுதா, ஜாதகத்தில் சனி இருக்கிற இடத்த பொறுத்து. இப்போ புதன் உங்களுக்கு நல்லது பண்ணுதா கெட்டது பண்ணுதா, ஜாதகத்தில் புதன் இருக்கிற பொறுத்து. அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நல்லது பண்ணுதா கெட்டது பண்ணுதா, ஒரு சம்பவம் நல்ல சம்பவம் நடக்குதா கெட்ட சம்பவம் நடக்குதா, அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் பதில் சொல்லும். ஏன்னா நவகிரகங்கள் மீறி மனுஷனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நவகிரகங்கள் தான் மனுஷனே ஆட்டி படைச்சிட்டு இருக்குங்கிறதுல ஒரு அதுவும் நிதர்சனமான உண்மைன்னு சொல்லிடலாம் சரிங்களா. இப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நல்ல கிரகம் உங்களை வழி நடத்துதா கெட்ட கிரகம் உங்களை வழி நடத்திட்டு இருக்கான்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.